போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ எப்போ செய்யணும், எப்படி செய்யணும் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜென்ரலாக இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூன்ற டாபிக் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸில் நெகட்டிவ் ஆகும்போது, எல்லாத்துலேயும் இந்த மாதிரி இருக்கும்போது நான் பண்ணது கரெக்டா அப்படின்னு ஒரு டவுட் வரும். யார்கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்னு தோணும். சரி, போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒன்ஸ் இன் 6 months ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட் பை பாயிண்டாக இன்னைக்கு பார்க்கலாம். முதல் பாயிண்ட் வந்து என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸ்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் முதல்ல நோட் டவுன் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது என்ன அப்படின்றத செகண்ட் பாயிண்டாக வச்சுக்கோங்க. ஏன் இந்த ஆர்டர் அப்படின்னா, நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை மறந்துடுவோம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படின்னா, என்னோட சேவிங்ஸ் என்ன, என்னோட இன்கம் என்ன, என்னால் இப்போ பண்ண முடியுமான்றதை வச்சு நம்ம ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிருப்போம். அது கரெக்டாக தப்பான்றது போக போக பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, இப்போ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன? நீங்கள் 30 வயசில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரையாரிட்டிஸ் மாறி இருக்கும். பட் 40 வயசில் உங்கள் ப்ரையாரிட்டிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே மாறி இருக்குங்க. அப்போது இப்போ நீங்கள் 30 40 வயசில் ஆரம்பிக்கிறீங்க இந்த இந்த எக்ஸசைஸ் அப்படின்னா, என்னோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன? அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் கோல்ஸ்ன்றது வருஷமோ இல்லை 2 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் ப்ரையாரிட்டிஸ் கோல்ஸ் மாறும். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு உங்கள் கோல்ஸ் மாறும். 2வது குழந்தை பிறந்தா அப்போ கோல்ஸ் மாறும். அப்புறம் பெற்றவங்க பேரண்ட்ஸை பொறுத்த மட்டும் அவங்களையும் நீங்கள் டேக் கேர் பண்ணோன்னா மறுபடியும் உங்கள் கோல்ஸ் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை உங்கள் லைஃப் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி 6 months ஒன்ஸ், இயர்லி ஒன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்வேன். சரி, 2வது பாயிண்ட், எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன? அது கரெக்டாக உங்கள் எல்லா ஃபினான்ஷியல் கோல்ஸும் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? அதாவது நீங்கள் வந்து மாதம் ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வந்து உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் எல்லாத்துக்கும் செட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இது இயர்லியோ 2 years ஒன்ஸோ ரிவ்யூ பண்ணுறது நல்லது. இல்லை உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறுறீங்க அப்படின்னும் போது உங்களோட ஓவரால் இன்கம் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. வர ஃபேமிலி லெவல், நீங்களும் உங்கள் ஸ்பௌஸும் சேர்ந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலி இன்கம் ஒரு 6 months ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போவும் இதை அப்டேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்த பிறகு ஒரு 2 years கழிச்சு எங்கள் ஃபேமிலி இன்கம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது மறுபடியும் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது பண்ணலாமா? ஏன்னா ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு சில ஃபினான்ஷியல் கோல்ஸை விட்டுருப்பீங்க, இல்லை ஒரு சில ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு பணமே அலோகேட்டே பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் கரண்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போது உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆன பிறகு எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட ஃப்ரெஷ்ஷாக என்ன ஆட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கலாம். அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் பேஸ்ட் ஆன் பழைய இன்கம் லெவல் பேஸ் பண்ணி கம்மியாக வச்சுருப்பீங்க, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியுமா டேர்ம் இன்சூரன்ஸ்? ஏன்னா உங்கள் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் யோசிக்கலாம். இல்லை ஒரு புது வீடு வாங்கிட்டீங்க, பெரிய வீடு, லோன் அதிகமாகிடுச்சு, லோன் பர்டன், அப்போ கம்பைண்டாக வந்து நான் ஒரு அடிஷ்னல் டேர்ம் இன்சூரன்ஸோ இல்லை அடிஷ்னல் பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசியோ எடுத்துக்கிட்டால் நல்லதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ நீங்கள் உட்காந்து பொறுமையாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பிளான் பண்ணும்போது தான் இது நடக்கும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து கம்பைண்டாக 2 பேருமே வேலை செய்கிறாங்க, 2 பேருமே வந்து இன்கம் ஏர்ன் பண்ணும்போது 2 பேருக்கும் என்ன பண்ணுறோம் ஆஸ் அ ஃபேமிலி அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து, ஏன்னா பணம் தான் வந்து ஒரு முக்கிய காரணம் ஒரு ஃபேமிலியை கம்பைண்டாக வச்சுக்கிறதுக்கு, அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு. அந்த பணத்தை வந்து ஒருத்தர் நிறைய செலவு பண்ணிட்டு ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்டே காமிக்காமல் இருக்கும்போது அந்த ஃபேமிலியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே ஒரு அப்சைட் டவுனாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ ரொம்ப முக்கியமாக இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ கம்பைண்டாக 2 பேரும் உட்காந்து பண்ணுறது ரொம்பவே முக்கியம்னு நான் சொல்லுவேன். 4வது பாயிண்ட் வந்து, நான் என்னென்ன ப்ராடக்ட்டில் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், புதுசாக ஏதாவது ஆட் பண்ண முடியுமா? ஜஸ்ட் ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வந்ததுன்றதுக்காக உங்களை ஆட் பண்ண சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் இது வரைக்கும் எஃப்டி தான் போட்டிருக்கீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட்டே பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியல. ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்பரேட் கம்பெனின்றதுனால நான் அது மட்டும் தான் வச்சிருக்கேன் அப்படின்னா புதுசாக ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஸ் அ ஃபேமிலி நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. டேர்ம் இன்சூரன்ஸ் அதிகப்படுறது நல்லது. இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ 4வது பாயிண்ட், என்னோட எக்ஸிஸ்டிங் அவைலபிள் ப்ராடக்ட் புதுசாக என்ன ஆட் பண்ண முடியுன்றதை நீங்கள் யோசிக்கலாம். அண்ட் இது சஃபிஷியண்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த 4வது பாயிண்ட்டுக்காக நான் மறுபடியும் இந்த பாயிண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ எஸ்ஐபிலையும் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 20,000 ரூபாய் போட்டிருக்கேன், இன்னொரு 30,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில், நீங்கள் ஒரு சில கேட்டகரிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. மேபி லார்ஜ் கேப் மட்டுமே, இல்லைனா மிட் கேப் மட்டுமே. ஒரு ஸ்மால் கேப் ஆட் பண்ணலாம், ஃப்ளெக்ஸி கேப் ஆட் பண்ணலாம், இல்லை மல்டி அசெட் அலோகேஷன் ஆட் பண்ணலாம்,
உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை பேஸ் பண்ணி 2 வருஷத்தில் தேவைப்படுதா இல்லை 5-10 வருஷத்தை அப்படின்றத பொறுத்து அடிஷ்னல் ஃபண்ட்ஸும் நீங்கள் அலோகேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் 4th பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கும் இந்த பாயிண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அகெயின் நெக்ஸ்ட் ரிவ்யூ எப்போ பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் இப்போவே நோட் டவுன் பண்ணலாம். ஸோ இதை ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் பண்ணிட்டீங்க இல்லை ஃபர்ஸ்ட் வீக்கில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேபி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்லேயோ ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லேயோ நெக்ஸ்ட் ரிவ்யூ பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இயர். ஸோ 2 வச்சுக்கோங்க. ஸோ தட் இன்பிட்வீன் உங்களால் பிளான் பண்ண முடியாட்டி அடுத்து என்னது நீங்கள் யோசிக்கலாம். இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ ரெகுலராக பண்ணும்போது என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி என்னோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமா? இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் கேட்குறது, நான் ஈக்விட்டி எஸ்ஐபி போட்டுட்டேன், என் பையன் காலேஜ் போகிறதுக்காக நான் பிளான் பண்ணிட்டேன், பட் ஆனால் அப்போது என்னோட மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா என்னோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் போயிடுமே அப்படின்வாங்க. ஸோ இப்போதுலேருந்து 2 இயர்ஸில் உங்கள் பையனோ பொண்ணோ வந்து காலேஜ் போக போகிறாங்கன்னும் போது உங்கள் ஃபினான்ஷியல் கோல் ஒரு 15 லட்சம் எதிர்பார்த்தீங்க, 13-14 வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 2 இயர் டெட் ஃபண்ட்ஸில் போட்டாலே அது வந்து உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். அப்போ நீங்கள் ஈக்விட்டிலே வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஈக்விட்டி இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ஈக்விட்டியில் இன்னொரு 6-7 மந்த்ஸ் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா டெட்டை மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு காலேஜ் படிப்புக்கான தேவையான பணத்தை அக்யூமுலேட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவலையே பட வேணாம். அதுக்கப்புறம் ஏன்னா கேபிட்டல் லூஸ் ஆகாது. ஸோ நான் வந்து 20 லட்ச ரூபா சேர்த்துட்டேன், பட் மார்க்கெட் கிராஷ்னால அப்படியே 15 லட்சம் ஆயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதில் இந்த ஆப்ஷன்ஸை நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸும் வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸோ டேர்மு, ஹெல்த்து, பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி, ஹோம் இன்சூரன்ஸு இதெல்லாம் வந்து பேஸ்ட் ஆன் நீட் வந்து நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ பெட் இருந்தால் பெட் இன்சூரன்ஸும் இப்போ புதுசாக நிறையவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபினான்ஷியலாக நிறைய லைஃப்பில் நம்ம உழைக்கிறது ஓடுறது எல்லாமே பணத்துக்காக தான். அந்த பணத்தை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு வர்றது போகிறதே பத்தலை அப்படின்னா ஸ்டில் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூன்னு ஒன்று உட்காந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும். சரி, இதை நான் பண்ணணும் எப்போல்லாம் நான் பண்ண முடியும், இல்லை எந்த ஸ்டேஜில் நான் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா என் ஃபேமிலியோட இன்கம் இவ்வளோ தாங்க இருக்குது, 5 லட்சம் தாங்க இருக்குது, 10 லட்சம் தாங்க இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் வாங்குறது இஎம்ஐக்கு போயிட்டு கையில் ஒன்றுமே இல்லை, நான் வந்து இப்போ ரிவ்யூ பண்ணியோ உட்காந்து பிளான் பண்ணியோ என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இப்போ நீங்கள் 10 லட்சம் ஏர்ன் பண்ணுறது இன்னும் மற்ற மக்களை விட நீங்கள் அதிகமாக தான் ஏர்ன் பண்ணுறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு பெரிய வீடுக்கு ஆசைப்பட்டோ இல்லை சொந்தமாக வீடுன்னு ஆசைப்பட்டு அதுக்கு இஎம்ஐ நிறைய கட்டுறீங்கன்ன போது உங்களோட மற்ற ஃபினான்ஷியல் கோல்ஸ் அடிப்படக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் மற்ற ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னன்றதை எழுதி வச்சாதான் நான் எவ்வளோ சீக்கிரம் இஎம்ஐ க்ளோஸ் பண்ண முடியும், இல்லைனா எக்ஸிஸ்டிங் இஎம்ஐயோட நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்கள் பையனோட காலேஜுக்கு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றத பொறுமையாக யோசிச்சு பண்ணலாம். ஸோ இந்த காரணங்களுக்காக போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ எல்லாருமே பண்ணணும். என்னை கேட்டால் ஒன்ஸ் ஆஃபீஸ் போயிட்டீங்க, கெரியர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2nd, 3rd இயர்லேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் கல்யாணம் ஆன பிறகு பொறுமையாக உங்கள் ஒய்ஃபோடையோ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோடையோ உட்காந்து பேசும்போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும். நான் இப்போ பண்ணுறது நல்லதா, அப்போது என்னென்னலாம் 2 பேருமே என்ன மாதிரி கேரக்டர்ஸ், நான் வந்து செலவாளி, நான் வந்து சேவ் பண்ணுறேன் அப்படின்னும் போது 2 பேருமே ஒரு காமன் கிரவுண்ட். இவ்வளோ பணம் இருந்தால் நம்ம எல்லாத்துக்கும் அலோகேட் பண்ணிட்டு மீதியை செலவு பண்ணலாம். ஏன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பிளான் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ சேர்த்து வைக்கணும், எவ்வளோ செலவு பண்ணணும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஒரு முக்கியமான காரணத்துக்காகவும் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ 6 months ஒன்ஸும் ஆர் டு த லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணுங்கள். வி வில் பி ஆன்சரிங். தேங்க்யூ.